மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மழை பெஞ்சதுல பயிரெல்லாம் நனைஞ்சிருச்சு, அதனால எங்களுக்கு உரிய நிவாரணம் வேணும், உரிய இழப்பீடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பருவம் தவறி பெஞ்ச கடுமையான மழையினால உங்களுக்கு சென்ற ஆண்டு எள் பயிரும் முற்றிலும் அழிஞ்சு விட்டது. அதை கணக்கு எடுத்தாங்க, 10 பிளாட்ல கணக்கு எடுத்தாங்க. கணக்கு எடுத்ததுல ரொம்ப குறைவான ஈல்டு தான் விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோ 650 கிராம் தான் விழுந்துச்சு. அந்த ஈல்டு பயிர் கொடுத்தா எங்களுக்கு 92% காப்பீடு தொகை வரும். எங்க அப்பாவும் அவரால் என்ன பண்ணி தர முடியுமோ அதை சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதுக்கு இந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணது தெரியுங்களாங்க? விவசாயிகளை கைவிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒத்துதுறாங்க. இது கார்பரேட் அரசுங்க, தமிழக அரசே கிடையாது அப்படின்ற மாதிரி எங்க அப்பாவை பார்த்து குறை சொல்றாங்கங்க. அவரை பத்தி இப்பெல்லாம் பேசுறதுக்கு எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் மனசு வருதோ. ஏன்னா சின்ன சின்ன விஷயம், புயல் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, காய்கறி விலை ரொம்ப கம்மியாச்சு, விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாலும் சரி, எதையுமே கண்டுக்காம எங்க அப்பா இந்த சைடு மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரை பார்த்து இந்த மாதிரிலாம் குறை சொன்னா எப்படி?